ஐயோ ஐயோ, எப்படிடா இப்படி டிசைனா கட்டுறீங்க? பார்க்க போனவன் ஒருத்தன், அவன் இங்க பதுமானமா நின்னுகிட்டு இருக்கிறான். கூட துணைக்கு போனவன் இப்படி கட்டி வச்சு கும்புறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கிராமத்துல தூண் வச்சு வீடு கட்டுறது இதுக்குதாடா? இந்த நாட்டுல தியாகிகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதுதானாடா? என்ன ஏஜ் என் தம்பி எங்கல கூட்டு போன? நான் எங்க கூட்டு போனேன்? அவன் தான் என்னைய கூட்டு போனான். ஓஹோ, எங்க கூட்டு போனார் அவரு? அத சொன்னா உதப்பான். இப்ப சொல்லல, நான் உன்னை உதப்பேன். பிக் மம்மி. பிக் மம்மினா பெரியா தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்பா டாடி டாடி. ஏலே, நான் எங்கள தாடி வச்சிருக்கேன், மீசில வச்சிருக்கேன். ஐயோ சினியா, என்ன பாத்துட்டு சும்மா நிக்க? இவன் என்ன பண்ணலாம்? எப்ப இவன் குடுமி எடுத்தானோ, இவன் எனக்கு மகனும் இல்ல அப்பனும் இல்ல. இப்பயே ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னன்னு? நீ வேற மாதிரி இருக்கியா, நான் வேற மாதிரி இருக்கணும். ஏய், எழுத்து பேசிட்டு ஆத்தா பெரிய அவுத்தோட சொல்ல ஆத்தா. ஐயா, என்னய்யா ஊர்ல இருந்து வந்தது வராதமா புள்ளைய போய் கட்டி வச்சுக்கிட்டு நீ வாங்கிட்டு அப்பா சொல்றல போ. சுத்தணும். அம்மா வலிக்குறானே. நீ விடுன, நான் தேய்ச்சுக்கிறேன். ஏய், நீ சும்மா இருல, நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, அண்ணன் அதுல டிகிரி வாங்கிருக்காருல. ஆமா, அவன் பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவனை கவனிக்கத்தான் அவனுக்கு நேரம் தெரியாது. அப்புறம் என்ன தா, தம்பியை கவனிக்கிறதா எனக்கு என்ன வேலை? ஆமா, அடுப்புல எலும்பு போட்டாச்சா? வெந்துகிட்டு இருக்கு. குளிச்சவன தம்பி முதல்ல சூப்பு தான் குடிக்கணும். பிக் பிரதர், ஆ? இந்த எலும்பு நீங்களே, அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா? ஏன் கேக்குற? இல்ல இந்த இழுவை இழுக்கிறீங்களே, உள்ள இருந்து 2 எலும்ப உருவி சூப்பரை போட்டீங்களான்னு நினைச்சேன். ஏய், முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எலும்பு தான் சூப்பு வைக்க சொல்லு. எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர்லாம் பெருசு பண்றீங்க? போல அத்தா, சாம்பிராணி கொண்டாத்தா. இதெல்லாம் நான் செய்யற வேலையா? இதெல்லாம் சின்ன பிள்ளை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீயா பண்ற? சரி சரி, கொண்டா. போடு போடு. போதும். நீ இனிமே பண்ண அவனுக்கு பொஞ்சாதியே தேவையில்லை. நல்லா கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க. ஏய். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டி-ஷர்ட்டையும் கழட்டிட்டா அப்படியே அக்குல ஜான்சன் பேபி பவுடரை போட்டு வாயில ஃபீடிங் பாட்டில மாட்டி இப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கன்னா அவன் பாட்டு கைய கால ஆட்டிட்டு கிடப்பான். நீங்க உழுத ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடுவான். இல்ல, நீ இன்னைக்கு உதப்படாம போக மாட்டேன்னு நினைக்கேன். இந்த வீட்டுல ஒரு தர்ம நியாயம் சொல்ல முடியல. ஆத்தா, தம்பிக்கு பசி எடுக்குது, சோத்து எடுத்து வை. போட்டாச்சியா? தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு. அண்ணன் இலை எதுக்குல பாக்க? இல்ல, ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல, ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு, அதுக்கு தனியா பழையது வருது. வயிறா இல்ல செங்கச்சூளையா? வாய மூடல பண்ணுவா. திங்கிற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க. உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப். இந்தியாவில ஏன் உணவு பஞ்சம் வராது? பாத்து பாத்து பாத்து. அக்கா சாப்பிடுறீங்களா? என்னடி ஏன் பக்கத்துல உட்கார்றவ போய் குழம்பு எடுத்தா? தம்பி அந்த கூப்பிடுதான் பாரு, என்னன்னு கேளு. இல்ல, சாப்பிடும் போது சும்மா இருக்க மாட்டியா? ஒண்ணுமே சோத்துக்குள்ள ஏதாவது வச்சிருச்சு. ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. இல்ல, நான் பார்த்தேன். என்னது? முட்டை தானேயா? ஏன் உன் புருஷன் ஏற்கனவே நம்ம வீட்டு சொத்துட்டு நமக்கே வக்கீல்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல இது வேறயா? ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. ஐயா விடியா, அவ என்னமோ தம்பிக்கு ஆசையா முட்டை வச்சு கொண்டாந்துருக்கா. அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும்ல. சின்னியா, தம்பி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல, அவளை ஏன் பக்கம் சாப்பிடு. டேய், என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கிற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படிப்ப நீ? இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். பிடிச்சா சாப்பிடணும். விளங்கிரும். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? போடு தம்பி, நான் பெரிய மனுஷன் கொடுத்துருப்பா. இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத, சாப்பிடு போ. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? ஐயா. தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நீ சாப்பிடல? வெறு இறை எவையா திம்பா? கேளு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. சாப்பிடுனே. ஆமா, அவன் எங்களே காணா? அவன் புத்திசாலி, இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அவரு போட்டும். தம்பி, ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. பெரிய எருவு மாடா அடிங்க. இல்ல, எலும்பி போல. கொஞ்ச நேரம் தம்பி நிம்மதியா சாப்பிட வர்றானா? நீ சாப்பிடு, நீ சாப்பிடு.
கோணையா ஓ. கலையத்துல சுண்ணாம்பு இருக்கான்னு பாத்துக்கல. ஆ. சந்தையில நம்ம சரக்குக்கு தான் கிராக்கி. ஆ. அது கெட்டு போயிட போகுது. சரி போய் நான் பாத்துக்கிட்டுதான். இல்ல பேச்சு முத்த ஓ மரத்துல ஓலை உண்டனா இருக்கு. கழிச்சு கவாத்து எடுத்து விட்டு இறங்கல. ஐயா ஏ கடச்சாமி என்னத்தா கஞ்சி கொண்டாந்துருக்கோம்ல வந்து குடிச்சுட்டு வேலையை பாரியா. இன்னும் கொஞ்சம் போடு. ம், ஆ. ஆமா ம். என்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொண்டாந்துருக்க? உப்பு கருவாடு தீர்ந்து போச்சா? சொல்லிந்தா நேத்து சந்தையில சாயங்காலம் வாங்கிட்டு வந்திருப்பல. இருக்கு ராசா எடுத்து வச்சிருக்கேன். ராத்திரிக்கு உனக்கு பருத்து தாரேன். வரசா போ கொண்டு போ. ஏய் அதுக்கு வைங்கள தூள் ஆயிடுச்சுன்னா துட்டு குறவாயிரும்ல. மன்மத லீலையை வென்றாருண்டோ. ஓ, மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம், வெளியே தெரியாம மறைச்சிடலாம். ஆனா நர ஒண்ணுதான் வந்துட்டா மறைக்கவே முடியறதில்ல. ஏய் சரசே, இதோ வந்துட்டங்க. ஐயோ, கோபக்கார மனுஷனாச்சு, என்ன சொல்ல போறாரோ. என்ன ஆடி ஆசி வந்துட்டு இருக்க? வண்டி மே எடுத்து வந்தியா? இந்தாங்க. ஏய் எப்படியா இருக்கு? ஜூ பாருங்க, ஆ, ஜூ பாருங்க. இங்க வயசான மாதிரி தெரியல. தெரியலீங்க, சத்தியமா தெரியலீங்க, எதே? சத்தியமா தெரியலீங்க. ஆ, என்ன கருப்படிச்சு மறைக்கிறானேன்னு பாக்குறியா? இதத்தான் டவுன் பக்கத்துல டைங்கிறானுங்க, நாம மையங்கிறோம். ஆனா மொத்தத்துல ரெண்டுமே பொய்யே. என்னடே சிரிச்சுனுங்க. சாப்பாடு ரெடியா? நேத்தே ரெடிங்க. ஏத்தே ரெடியா? ஐயே, ஏய் என்னடே சாப்பாடு கொண்டு வர சொன்னா சட்டி எடுத்து வரேன், பிச்சை எடுக்க சொல்றியா? கம்மஞ்சோத்துல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருந்தங்க, கரைச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய்ங்க. ஏ, அந்த ராஸ்கல் இன்னும் பழசருக்கு சாமான கொண்டு வரலையா? இல்லைங்க. என்னடி இந்த வீச்சம் வீசுது? அதான் நேத்தே ரெடின்னு சொன்னேன் இல்ல நானு. ஏலே, பழைய கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறதுக்கு உங்க வீட்டுல கட்டி கிடக்குற எரும மாடு அத வச்சுட்டேனே. நான் எப்படிங்க சொல்றது? இதே, அத நான் எப்படிங்க சொல்றது? அடி. ஐயா, அப்பா, ஐயா, அப்பா. ஏத்து மாட்டேங்கிற நீ என்ன? மிதிச்சு. அத்தனை உதச்சேன், கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா உனக்கு? பழகி போச்சு, இதே, பழகி போச்சுன்னு. மகளே தம்பி, ஐயா, ஏ ராசா, ஏ தம்பி, எப்படியா இருக்க? நல்லா சந்தைக்கு இருக்கேன். போய் அக்காளுக்கு சாமான் வாங்கியதியா? ஆ. என்ன இப்படி கருத்து போயிட்ட? ஆத்தா நல்லா இருக்கா? மகளே இருக்கு. நான் நல்லா இருக்கேன். டா, ஒண்ணே இருக்கா? நீ வாயை போட்டு. ஏய். ஆ? ஆன மகா, சரிங்க, சரிங்க, போ. சரிங்க. அவன் அமெரிக்கால இருந்து வந்தானா? இல்ல. விட்டு ஆரஞ்சு எடுப்பு போட்டிருக்கேன். இல்லைங்க. யோ, நீ இருக்கே வந்த தலையா பாரு, குருவி கூடு மாதிரி விட்டா 50 குருவி குஞ்சு ஒரு குடும்பம் எடுத்து போட்டிருக்கேன். மருமகனே இது குருவி கூடுல. பின்ன இங்க பாருங்க, சுருட்டு சுருட்டு கூடு. ஏன் செருப்பு எடுத்து உள்ள சொருகிய? பச்சு பத்து நுழையில. அச்சே, என்னையா அதெல்லாம்? புளி மாமா ஆ, இதென்ன? மிளகாத்த இது தட்டை பேர் மச்ச பேர் குழம்பு வைக்க. என்னையா விபூதி போட்ட மாதிரி எத்தனோண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்? அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு 500 ரூபாய் பணம் அனுப்பிச்சேன். அதான் அவன் கொஞ்சம் படிச்சு கழிச்சு என்னடி பண்ண போறான்? வாங்கின பட்டத்தை மரத்தடியில் வச்சுட்டு மரம் ஏற போறேன். ஏடே, நான் படிச்சனா? எங்கீங்க? ஆனா ஊருக்குள்ள நடந்து போனா எனக்கு என்ன மரியாதை? படிச்ச மரியாதை வருமா? மரியாதை எல்லாம் பொறப்புலயே வரணும். புரியுதா? சொல்ல அவனுக்கிட்ட. படிச்சானுங்களா கிழிச்சானுங்க?
போ சொல்லி அந்த பக்கம் அவங்க அப்பவே போயிட்டாங்கல்ல. போயிட்டு மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள நான் ஒரு வேடிக்கை சொன்னா போசுக்கு கிளம்பிட்டீங்க. கொண்டா நீ இல்ல அடுத்த வாரம் நிறைய சேர்த்து வாங்கிட்டு வரேன். அது இருக்கட்டு மாப்பிள கொஞ்சம் கூட குறைய என்னப்பா கார கம்மியா சாப்பிட விடுங்க மாமா. ஏய் புள்ள மாப்பிள எதுக்கு வேஸ்ட் மடிச்சு கட்டுறீங்க? ஏயா குடிக்கிறது மாமியார் வீட்டு கஞ்சி இதுல மப்பா. எங்க வீட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு நுழைஞ்ச கலவாணி தனம் பண்ணி எங்க அக்கா கையை பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிவிட்டேன். தம்பி, அன்னைக்கு போனதையா என் சந்தோஷம். எதுக்கு நீ அழுகுற? சுமாரு என்ன கேட்கறதுக்கு ஆள் நினைச்சாரா? இத பாரு எங்க அக்காவை பத்தி இனிமே ஏதாவது ஏடக்கூடமா பேசுனேன் பாய திறக்க மாட்டேன் மாப்பிள வச்சுட்டேன். இந்த குசும்பு கொண்டு ஐயா நிறுத்து. என்ன ஏன் முன்னாடியே அடிக்க போறேன்? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் புருஷன் இல்ல. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியா? இந்தா நல்லா சுட சுட வடிச்சு கொட்டு. அது சரி, நெல்லரிசி வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா தின்னு கொழுப்பு ஏறட்டும். சின்ன தம்பி வந்துட்டான். என் மகன் வந்துட்டான். நீ படுத்து விடுறா டேய். வா வா பாத்து வா. டிரைவர் என்ன நிறுத்து 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 நிறுத்து. தம்பி தம்பி அண்ணே சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. எப்படி பாருங்க? நல்லா இருக்கண்ணே. ஏ முகத்தை கூட முழுசா காட்டாம மூடிட்டு இருக்கிற. என்ன இப்படி அடிச்சுக்கிட்ட? யாரு நானா? ரூபாலாம் அனுப்பிச்சிருந்தேன் ஒழுங்கா கிடைச்சதா? நான் நல்லதானே இருக்கேன். நீ எப்பவுமே இப்படித்தான் சொல்லுவ. ஐயா பவுண்டராஜ், உன் கூட தானே என் மகனை டவுனுக்கு படிக்க அனுப்பிட்டியா? நீ மட்டும் வந்திருக்க, அவனை காணோம். ஏய் டாடி, இவ்வளவு பெரிய பாடி இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? அட பேதில ஓவானே. பெத்த அப்ப நான் இங்க நிக்க, நீ என்ன பாக்காத போல நிக்க. நிக்க வைக்க பிக்க வடக்க தெக்க என்ன வில்லேஜ் லாங்குவேஜ் பா இது? வந்த உடனே how do you do son, how are you, how is the journey அப்படின்னு காதுல இங்கிலீஷ் தேன் பாயும் நினைச்சேன். பாய மாட்டேங்குதே. அது சரி, ஊர் பேரே சவக்காடு சுடுகாடு தானே வச்சிருக்கீங்க. இது என்னது டாப்ல? இது என்ன குப்பை கூட? இது என்ன ஹேர் ஸ்டைல்? எத்தனை வாட்டி லெட்டர் போட்ட இந்த தேன் கூட்ட கட் பண்ணு. இந்த பாரு வீதி கூட்டுற விளக்கு மாத்திர மூக்கு கடியில சொருகி வச்சுக்கிட்டு கேட்டா மீ சேக்கிற. ஐயோ அண்ணே, இதெல்லாம் நீ கேக்குறது? அது சரி, இங்கேயே இப்படிதானே இருக்குது. இங்க வளர்ந்து கிடக்குது, அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க. உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா? இதான் 500 ரூபாய் கட்டிங், 200 ரூபாய் டிப்ஸ். ஏன் டாடி இந்த குழு குறுக்குற? என்ன அப்பா ஏன்ல அழுகுற? உன்னை நிம்மதியா விட்டுட்டு பட்டணத்துக்கு போறது வருத்தமா இருக்குப்பா. நீ இங்கல போற, டவுனுக்கு படிக்க தள்ள போற. சரி அழாதல. ஏப்பா, டூரிங் டாக்கீஸ்ல விட்டு படம் போடுறாங்கல்ல, அத போய் பார்த்துட்டு போலீஸ்ல மாட்டிக்காதப்பா. மாட்ட மாட்டேன்ப்பா. அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு அம்மாவை போட்டு அடிக்காதப்பா. சரிப்பா. அம்மா அடிச்சுட்டு அப்புறமா போய் தண்ணியை போட்டுக்கப்பா. அப்படி செய்யறப்பா. ஐயா டவுனுக்கு படிக்க போற, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்து விடுவாங்களாம். அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான்னு நம்ம பரம்பரை குடும்பம் எடுத்துறத பார்த்து இவ குத்த வயிறு. பாப்பா ஐயா இங்க வையா. எனக்கு ஒரு வாட்டி ஏழையில அந்த கல்லு கூவ அப்படிலாம் வளர்த்த நம்ம பரம்பரை குடும்பம் எங்கல. சாப், உனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காதா? உன் பிளாஷ்பேக்க கேட்டேன்ல, இப்ப ஏன் பிளாஷ்பேக் நீ கேளு. இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சா ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்கடா. வெட்டு கூட அடிக்க முடியாது போல இருக்கு மச்சான். ஆமா, இந்த எக்ஸாமினர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான். அட ஆமாடா மச்சான், ஃபிகருக்கு ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறானாடா. பிட்டு கிட்டு உள்ள வச்சு கொண்டு வராங்களோ என்னமோன்னு. பிட்டு எப்படி கொண்டு வரனே தெரியலையடா. a plus b the whole square is equal to a square plus b square minus 2ab. ஏய் வீரமணி, என்னங்களே? இங்க வாடா. போங்கல, உங்களோட எல்லாம் சேரக்கூடாதுல வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா. சேர்ந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன்னு எங்க ஐயா சொல்லிருக்காருல. படிச்செல்லாம் எங்கடா வச்சிருக்க? இங்கதான் வச்சிருக்கேன், வேற எங்கனா வைப்பாங்க. நாங்களும் அங்கதான் வைக்கணும். திரும்பிட்டேன். இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு. ஏன்னா திருட்டு வண்டியா? எங்க இருக்கிற வண்டிங்க? ஏன் சீட்டு எனக்கு விடுதீங்க? என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேல? சொல்லி தொலைங்க செத்த சவங்களாம். அப்படி என் குடுமையில இருந்து பிட்டு அடிச்சவனெல்லாம் பாஸ் ஆயிட்டான். ஆனா குடுமி வச்ச நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த குப்பையை கழட்டி தூரத்துக்கு போடு, இந்த 2 விளக்கு மாத்தையும் கழட்டி வீதியில போடு. தெய்வ குத்தமாச்சலே. நீ குசும பண்ணிட்டு தெய்வத்தை சொல்லு. இல்ல தம்பி பொறுத்தால உட்காரல. அண்ணன் பின்னால உட்கார சொல்றாரு. பின்னாடி பிடிக்கலன்னா முன்னாடி உட்காரு. டேய், வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு வெளியே வர முடியாது. நாகமணி அண்ணன் கூட வருவான் பார்த்து வரல. டேய், நான் எப்படியாவது அவளை பார்க்கணும்டா. இப்ப பாரு, போய் பாரு. எல்லாம் இன்னும் ஏறல. அந்த ஏரியாச்சு. இதோ ஏறிட்டேன். சரி வாடா. தம்பி ஏறி உட்கார்ந்தாரு, நீ திரும்பி பார்க்காம போங்க. டேய், என்னடா இது? ஆமா, எந்திரடா. பின்ன உன் ஆளை நீ பார்க்க வேண்டாமா? நீ லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாக்க. டேய், நில்லுடா, நான் வரேன். சரி வா. வீரப்பனை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. இவளை கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஐடியா, நல்ல உயரமான இடத்துல இருந்து எக்கோ கொடுத்து நான் கூப்பிட்டு பாக்குறேன் பாரு. நாகமணி, நாகமணி, சீக்கிரம் தண்ணி எடுத்து
ஆஹா, டேய் நம்ம நாகமணியாடா இது. டேய் என்னடா அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிட்டானே. சரி டீசெண்டா ஒதுங்கிக்கலாம். நேத்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா? அவங்க எனக்கா கருவாமே. ஏய் பவுண்டர்ஸ் வந்திருக்கடி. குடு இந்த குடத்தை பிடிங்கடி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பவுண்டர்ஸ் 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 என்ன அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அடேங்க அப்பா, ஆளும் மீசையும் நிறமும் அப்படியே வெள்ளைக்காரதர மாதிரி ஆயிட்ட. ஆ, அவன் சொன்னது கரெக்டா. இவளும் அவன் மேல ஒரு மூடாத்தான் இருக்கிறா. அது சரி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் வந்த நாகமணி. வீட்டு கூட போல, நேர உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அடாடாடாடாடா. இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான். ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேருவாங்க போல இருக்கு. எலை ஓசிலியா மேட்னி காட்டிடாதீங்கடா, இங்க ஒருத்த நிக்கிறான்டா. நீ நல்லா இருக்கியா நாகமணி? நான் எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்ல. அழகதான் இருக்க. ஊம மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே. நம்மளும் காலேஜ்ல படிச்சோம், என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட வர்றவளுக்கெல்லாம் 1 ஹவருக்கு 500 ரூபாய்ல கேக்குறாளுங்க. ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டாப்பா. ஆமா, நீ நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கிய? மறக்கவா முடியும்? சின்ன வயசுல நாம 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம். அப்பெல்லாம் நீ எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க? பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், முறுக்கு வாங்கி கொடுத்தேன், ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் அச்சு வெல்லம் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்தவன நான் மறக்க முடியுமா? அது சரி, இப்ப ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஐயே, வாட்ச் வாங்கிட்டு வந்தியா, நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பான்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய், அச்சு வெல்லம், முறுக்கா. இது ஏதோ பெட்டிக்கடை ரேஞ்ச் மாதிரி தெரியுதே, லவ் மாதிரி தெரியலையே. என்னது, ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? இல்ல நாகமணி, நான் வந்த அவசரத்துல. உன்கிட்ட பேச மாட்டேன், போடா. நாகமணி எவ்வளவு? 100 ரூபா தான் கொடுக்கா? இத நான் அப்படியே ஊர் ஊரா கொண்டு போய் கள்ளு கள்ளு கள்ளுன்னு சொல்லியா விற்க முடியும்? து, இன்னும் இதுல எவ்வளவு வேலை இருக்கு அது தெரியுதா உனக்கு? குடிக்கிறவன் என்ன லேஸ்ல ஏமாறதான்னு நினைக்கியா? சும்மா பாத்துட்டு நிக்கியே, ஒரு கைப்பிடி தூக்கு. ஒழுங்கா பிடிச்சுக்க. எவ்வளவு நினைக்கா நடைக்கிட்டு பாரு. எவ்வளவு? நம்ம ஊருக்குள்ள போய் வித்துட்டு தெரியாத, அந்த கோட்டசாமி ஊருக்குள்ள போய் வில்லு. இது சுத்தமான மோரு. இது இப்படியே வித்தா ஒரு பைய 10 காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டீங்க. இது சுத்தமான கள்ளு. இத வித்த கெவர்மெண்ட் விட மாட்டேங்கி புறம் எப்படி வவுத்து கழுவ? இந்த சுத்தமான கள்ளு இந்த மோர் கூட கலந்தா நியாயமான மோரு. மோரே மோரே மோரே, ஓடியா ஓடியா மோரே. எல்லாருக்கும் இருக்கு, கொண்டா. இதோட உன் கணக்கு 9 ரூபா ஆச்சு. பெருசா குடிங்க, கோட்டசாமி வரதுக்குள்ள நான் எங்க ஊருக்கு போய் சேரணும். 4 கிலோ நடக்கணும்ல. நல்ல வேலை கோட்டசாமியை காணோம், வாரத்துல குடிச்சிருவோம். என்ன சூப்பர், நல்லா இருக்கியா?
அந்தாரு, இது எதுல கறந்த மோரு? இது கறந்த மோர் இல்ல, நல்ல கடைஞ்ச மோர். சரி சரி, குடிச்ச நேரத்துல ஊத்து. வா. ஐயோ, ஒட்டுச்சாமி பார்த்தானே, இவள்கிட்ட மோர் குடிச்சா பைவானே, எப்படி சமாளிக்கிறது? நான் கொடுத்த பூவை அவகிட்ட கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போனா எங்க இவனை காணோம்? ஏய் நாகமானி, ஏய் நாகமானி. ஸ்டாப். வாட் இஸ் திஸ்? பூவு. இத ஃப்ரண்ட்ல பிடிச்சுக்கோ. இப்ப பேக்ல வச்சுக்கோ. புரியல? ஒரு கன்னி பையன் கொடுத்த பூவை ஒரு கன்னி பொண்ணு தலையில வச்சுக்கிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு வயசு பையன் உன்னையவே சுத்தி சுத்தி வரானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புரியல? இப்ப புரியுதா? அப்பா, இதான் அர்த்தம். சீ. இந்த வில்லேஜ்ல ஆம்பளைங்க அருவாளை தூக்குறானுங்க, பொம்பளைங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கண்ணத்தை அடிச்சுட்டு போறாளுங்க. நாகமணி, நான் ஒண்ணு எனக்காக இந்த பூவை உனக்கு கொடுக்கலமா, என் நண்பனுக்காகமா. அங்க இருக்கா ஐயோ, புத்து தலையன் வந்துட்டான். உனக்காக காத்துக்கிட்டு நான் அங்கே நிக்க, நீ இங்க வந்து நிக்க. வந்துட்டான்டா கேக்கே பிக்கே நிக்கே. ஏய் ஏய், என்னல கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? அது இந்த நாகப்பாம்புக்கு பால் ஊத்தும்போது கொத்தி விட்டுருச்சு. நாகப்பாம்பா? நாகமணி. நாகமணியா? நாகலட்சுமி. நாகலட்சுமியா? முத்துலட்சுமி. முத்துலட்சுமியா? ராமலட்சுமி. ஏய், இடிச்சிருச்சு. பாக்கியலட்சுமி. நீ இடிச்சிருச்சு. அஷ்டலட்சுமி. உட்கார்றா. உட்கார்றா. உட்கார். ஐயா பூசாரி ஐயா, இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன். இந்த லாந்த கல்லு கூவே, செத்த கூவே, செனக்கூவே, ராத்திரில எங்கேயோ போய் சுத்திரி பாம்பு இருக்கு, வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தான் வைத்தியம் பார்க்கணும். ஐயோ, வாயா இது உடஞ்ச 6 மணி பெட்டி மாதிரி இருக்குது. யப்பா, எனக்கு இப்பதான்ப்பா பேயே பிடிக்கும் போல பயமா இருக்குது. இந்த விளையாட்டுக்கு நான் வரல, கிளம்புறேன். என்னங்கடா இது, ரயில்வே கேட் மாதிரி அருவா கேட் போடுறீங்க? சாமி, ஆனந்த வைத்தியம் தானே? ஆமா. ஆனந்த வைத்தியமா? அட எடப்பா, நான் நல்ல வேளை தப்பிச்சேன். ஏதோ அசுர வைத்தியமோன்னு பயந்துட்டேன். ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி, ஒரு காலை ஒரிச்சாச்சு நீட்டு. ஏன் காலா? ஆமா. இந்த லெக் ஓகேயா? ஓகே. ஓகே, டேக் இட். சாமி, சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த தொந்தி காணிக்க பணத்துல பீர் அடிச்சு தானே வந்து? அட பாவி, ஆனந்த வைத்தியம்னு சொல்லிப்புட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா. எப்படியாவது சொல்லிடலான்னு பார்த்தா 5-6 பேரை கூட்டிட்டு வரா. இவங்க முன்னால எப்படி சொல்றது? சொல்லு. என்னமோ தனியா சொல்லணும் சொன்னேல, வந்துட்டேன். சொல்லு. அது என்ன ஆச்சு உனக்கு? முந்தியெல்லாம் கலகலன்னு பேசுவ, சிரிப்ப, நல்லா விளையாடுவ. இப்ப ஏன் இப்படி இருக்க? அது வந்து ஐயோ, களவாடி பையன் மாதிரி வளையிற நெளியிற. என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல நாகமணி, நீயா வாய் திறந்து சொல்லவும் போறதில்ல, எனக்கும் தெரிய போறதில்ல. போடா, வாங்கடி போலாம். இவன் எதுக்குதான் என்ன வர சொன்னானே தெரியல. அக்கா வணக்கம்க்கா. அக்கா இல்லடா, அக்கா மக. போங்க போங்க. வாங்கடி இவன் போலாம். திருந்த மாட்டான் கடவுளே, என்ன காப்பாத்தி. என்ன நாகமணிடா. அது நாகமணி தான், பின்ன கவுண்டமணியா? போடா. அது இல்லடா, அவகிட்ட சொல்றதுக்கு தான் வர எனக்கு சொன்னேன். தெரியாத அதை பத்தி. நான் சொல்றது கேளுடா. அந்த பொண்ணுக்கு முன்னால எப்படி இருந்தா சொல்றது? என்னடா, இருந்தா என்ன? இல்ல, எப்படி நான் அவளுக்கு எல்லாம் என்ன சொல்றது? பெரிய போலீஸ் ஆபீசர்ஸா? உங்க அக்கா பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்? டேய், நான் உன்னை பார்க்க வரலடா, சாமியை பார்க்க வந்தேன்டா. நீ என்ன சொல்றா? சொல்றா? உனக்கு கருப்பண்ண சாமி கோயில காசு வெட்டி போட்டுருவேன்டா. என் கூட சேராதே. டேய், நில்லுடா வீரமணி. டேய், உன்னை விட்டா எனக்கு யாருடா இருக்கு? என் வாழ்க்கை போச்சு. டேய், ஓடாதடா. கடவுளே, என்னை காப்பாத்து. மாமா, ஆ, என்ன மாமா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? அட போடா டே. டேய், எனக்கு கொட்டாயில புதுப்படம் போடாத அன்னைக்கு, சீட்டா எடுத்து கை சிக்காத அன்னைக்கு, அப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வரும். அப்படி வந்து உங்க அக்கா மேல கை வச்சா நாய் கடிக்கிற மாதிரி அடிக்கிறானே. கேட்டா வயசுக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறான். நான் தொடாம அந்த பொண்ணு வந்துருச்சு. அறிவு வேணாமாடா கிளவிக்கு? அதுக்கு ஒரு வழி இருக்கு மாமா. என்ன, உக்காவுக்கு நீ சிவாரி செட்டு கொடுக்க போறியா? இதுக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியுமா மாமா? என்ன? இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கா. ஆ? சூப்பருப்பு. காசு கேட்பாளோ? அப்புறம் கேட்காம இருப்பாளா? அட போடா டே. காசு இருந்தா நான் ஏன்டா பிச்சைக்கார மாதிரி மரத்தடியில் உட்காந்துருக்கேன்? அந்த கன்றாவி எல்லாம் உங்ககிட்ட என்னைக்கு இருந்திருக்கு? நான் அக்கா 150 ரூபாய சுருக்கு பையில வச்சு இடுப்புல சுருக்கிறத பார்த்தேன். தேட சொல்லேண்ணே. வேண்டாம், நைஸா உருவிருங்கன்ற. அப்படி சொல்லு. அம்மாய், இடுப்புல கைப்படாம பைய மட்டும் எடுங்க போங்க. விளக்கு
மாத்தடியெல்லாம் நேர்னுக்கு சகஜம் போங்க. எப்படி நம்ம தொழிலு? மாமா நீங்க சென்ட்ரல் செயல் வரைக்கும் போக வேண்டிய ஆளு. ஏன் முடிச்ச அவத்தினால சொல்றியா? டேய் அவுத்தவனுக்கு 6 மாசம் தான், கூட இருந்தவனுக்கு 1 வருஷம். கையை பிடிச்சு கூட்டு போடா, கண்ணு தெரியல, சாணி அடிச்சிருச்சுடா. வாங்க அட வாங்க மாமா, பொண்டாட்டி தான் விளக்கு மாத்திர அடிப்பா, ஆட்டக்காரி அடிக்க மாட்டா. வாங்க, சுருக்கு இல்ல. நல்லது. இவர் யாருன்னு தெரியுதா? சொன்னா தானே தெரியும். இந்த ஊர்லயே பெரிய மைனரு. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வந்து நான் ரிட்டையர்டான மைனருங்க. வாங்க உள்ள போய் அதுக்கு பேசுவோம். என்ன? இது பாரு, எதா இருந்தாலும் இங்கேயே பேசுது. கடைசியில கணக்கு வழக்குல பிரச்சனை வரக்கூடாது. வரவு செலவு சுத்தமா இருக்கணும். சரிங்க மாமா, கேட்டுறேன். ஆட்டக்காரி நீங்க எம்பிட்டு கேக்குறீங்க? நான் என்ன பெருசாவா கேட்க போறேன்? கண்ணமுடர் மைனர் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இவரு பாவம் ரிட்டையர் மைனர்ங்கறீங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும். எங்களால அம்புட்ல தர முடியாதுங்க. நாங்க தர்றோம். 1500 தானா? 1500 இல்லீங்க, நாங்க சொன்னது 1500 இல்ல, 150. என்ன உங்க தரத்துக்கு தண்டிக்கிறது நல்லாவா இருக்கு? நல்லா இல்லதானுங்க. ஆனா பொண்டாடி சுருக்கு பேர் அவ்வளவுதானே இருந்தது. சங்கதி சொல்லுங்க. இத பாருங்க. சரி இதுக்கு மேல குறைக்காதீங்க. ஒரு 200 ஆவது கொடுங்க. நீ வாடகை நானே டீல் பண்றேன். இது பாருங்க, நீங்க கேட்கறது தப்பு இல்லைங்க. ஆனா 150 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட நம்மகிட்ட கிடையாதுங்க. நீங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க. பொண்டாட்டி நாயை கலவன விடுறது அப்படியே உங்களுக்கு மாட்டி விட்டுருங்க. ஒரு 200 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் மைனர். என்ன மாமா 50 ரூபா தக்கத்துக்கு துப்பிட்டா? துப்பிடா துப்பிட்டு போறடா, ஆள் நல்ல வேலை. குண்டா அசிங்கமா நல்லா இல்ல. 1000 சொல்லு, ஒக்க மாதிரி வருமாடா? ஆமாடா, ராத்திரி மேல எனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா. இந்த 150 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒக்காவை கூட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு கிளப்பு கடையில கறிஞ்சு ரூபாய் தந்து போய் அதை விட வாழ்க்கை என்னடா சந்தோஷம். நீங்க ஒரு சிறந்த குடும்ப தலைவன். நம்மள இங்க வந்தே இருக்கக்கூடாது. மெல்ல போயிட்டு இருக்கமே, படம் போட்டுக்க மாட்டாங்க. எப்படா போடுவேன்? நான் போறதுக்கு முன்னாடி படத்தை போட கொளுத்தி போட மாட்டேன். என்னடி இந்த ஆளு ஒரு சப்ப மகரைய புடிச்சிட்டு வர? ஆமா. போன வாரம் ஆபரேட்டர் அடிச்சு போட்டுல. ஐயோ, ஆட்டக்காரி. வா இப்படி குடுக்குறேன் போயில. அட படம் போட்டு வா சீக்கிரம் போலாம். எங்க மாமா ஓடுறீங்க? சினிமாக்கு போக வேண்டாமா? சினிமா தான் காட்டிட்டு இருக்காளுங்களே, வில்லி கதாநாயகி எல்லாம். விட்றோம். யோ இந்த மொகரக்கட்டைய எங்க இருந்தியா புடிச்ச? மொகரக்கட்டையா? ஐயோ விடுங்க எதுக்கு வீதியில் தராம? 150 ரூபாய்க்கெல்லாம் இந்த மூஞ்சிதாயா கிடைக்கும்? யோ சுருக்கு பையில இருந்து காசு எடுத்து ஒரு சுருக்கு பைய விட கேவலமா இருக்க இந்த மூஞ்சிக்காயா கொடுத்த? யோ ரிட்டையர் மைனரு இங்க வாயா. இந்த மாதிரி சப்ப சப்பானி எல்லாம் கூட்டிட்டு வரதை விட போ பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்திருக்கலாம். பாவம் வாடி. மாமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒக்கா நிலைமை என்னன்னு பாடுறா. அடிக்காத விளக்கு மாட்டில் அடிக்காத, பிஞ்சு போனா வாங்க முடியாது. போயிட்டாரு. இது வர என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஓ நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன், நீ அப்படியே துரத்திட்டு இருப்ப, விளக்கு மாத்திர அடிப்ப, விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும், ஜனங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. கற்பனை தானே? உன்னால கற்பனையில மட்டும்தான் முடியும். அந்த தைரியத்துல நான் சுருக்கு பையிலே கை வச்சேன். இது பாரு நியூஸ் லைட் முடிஞ்சிருச்சு, படம் போட போறாங்க. நீ வா, இன்டர்வெல் உனக்கு ஜோடா வாங்கி தரேன். 2 ஜோடா.